வீட்டுக்கு நம்ம போயிருக்க கூடாது. நம்ம ஒண்ணு சொல்லி அவன் வீட்டுக்கு சண்டை வந்து குடும்பம் ரெண்டா போச்சே. இல்ல நமக்கும் அவன் குடும்பத்துக்கும் பிடிக்காது. பாசம் சரி இவன் குடும்பம் ரெண்டு போனா நமக்கு என்ன நம்ம தம்பி ஏக்கா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. எப்படி இந்த மார்க்கெட் காய் வாங்க போறேன். காய் வாங்க போயில மாப்பிள்ளை போச்சு வேண்டியதானே? மாப்பிள்ளையா? பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நேரம் பத்தாம இருக்கேன். அவனை இங்க போச்சுறது போவானாவே. ஓ அந்த போய் வாங்கிட்டு வரப்பா. வாங்கிட்டு வந்து மத்தியானத்துக்கு ஏதாவது கொதிக்க வைக்கணும்ல. ஓ சரி சரி சரி. நீங்க இருங்கப்பா. சரிக்கா சரி. போயிடாதியா, நான் வந்ததுக்குனால சமத்துக்கு முடிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம். சரிக்கா சரிக்கா. சொல்லுங்க. இல்ல ஏதாவது பேசினாங்க நான் பொண்டாட்டி சொன்னேன். சரிக்கா கேட்டுக்கிட்டு வைங்க. சரிக்கா. வந்ததுக்குனால சொல்லுங்கன்ட்ட. சரிக்கா. பாப்பா இருக்கல உள்ள? உள்ள இருக்கு. மாப்பிள்ளை உள்ளதான் இருக்கப்பல? ஆமா மாப்பிள்ளைய உள்ளதே. சரிக்கா சரிக்கா. மார்க்கெட்டுக்கு போறாள பத்தியில எவ்வளவு பகுமானமா போறத தாயே. சித்தப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க 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 உட்காருங்க. போற வெளில பார்த்தேன், மொத்த பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. மார்க்கெட்டுக்கு போறேன்னு போனாங்க. ஆமா மார்க்கெட்டுக்கு போறாள எப்படி போறாங்க? என்ன பகுமானம்? நம்ம சொன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாகும். என்ன பகுமானம்? என்ன சொன்ன சரி சகதியமா இருக்கு. ஓன சாரியை கட்டிட்டு போறீங்களா? சரி விடுங்க. நம்ம அவருதான் மேக்கப் தான் என்னெல்லாம் போட்டு போகுது. சரி உங்க மாப்பிள்ளைங்க அவர் இருந்தா கிச்சனுக்குள்ள உள்ள இருக்கானா? பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கானா? பாத்திரம் விளக்கு வேணாம், வேலை பார்க்கானா? நான் தான் வேலை பார்க்க கூடாதுல ஆமா சொல்லிருக்காங்க. அதனால அவங்க பாத்துக்கிட்டு. சரி அவன் விளக்க வேண்டிய ஆள் தான், விளக்க வேண்டிய ஆள் தான். ஆனா கேளு நல்லா தெரிஞ்சுக்க, முதல்ல உனக்கு பொண்ணு பார்க்கும்போது இவனை வேண்டாம்னு தான் சொன்னாங்க. வேற மார்க்கெட் போனாங்கல்ல, நான் தான் வீடு கூட்டணுமா, வீடு துடைக்கணுமா, பாத்திரம் கழுவணும், பிள்ளை தாச்சு பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. சரி அவராது புரிஞ்சுக்கணும்ல. அவரு என்ன எங்க அம்மா சொல்றதை கேளு அப்படின்னு சின்சாங்க அடிக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நல்லா பேசினாரு தெரியுமா? ஏன் அத்தை என்ன ஆக்டிங்கிறீங்க தெரியும் எனக்கு. இப்ப பாருங்களேன், சுத்தமா என்ன உட்காரவே விட மாட்டாங்க சித்தப்பா. அதுக்குதான் பையன் நைஸா பார்க்கவே வந்தது. உங்க வீட்டாங்க இவனை வந்து விசாரிக்கும் போது இவன் வீட்டு வாசல்ல நான் தான் உட்காந்து பீடி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னேன், உங்க அப்பாட்ட சொன்னேன், உங்க சித்தப்பாட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு உங்க சித்தப்பாட்டையும் சொன்னேன், உங்க மைனிட்ட சொன்னேன், உங்க அண்ணாச்சிட்டையும் சொன்னேன். யாருமே கேட்கலையா? கேட்கல போல. அதான் பிரச்சனை. ஏன்னா அப்படி ஆக்டிங் போட்டாங்க. அவன் அம்மாவும் பிள்ளையும் போட்டிருப்பாங்கல்ல, போட்டிருப்பாங்க. இவன் எப்படி ஆளு எனக்கு தான் தெரியும். கேளு இவன் எப்படி இருந்தா தெரியுமா? இது உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. பழக்கம் உண்டு. அது மட்டும் இல்ல உண்டு. இதெல்லாம் என்ன தெரியுமா? இங்க வைப்பாங்க இல்ல இந்த ஒரு மேல புத வசது, அதெல்லாம் பழக்க வழக்கம் உண்டு. அது மட்டும் கிடையாது. இவன் சாயங்காலம் ஆயிட்டுனா இந்த காலேஜ் விடுற டைம் இருக்கு, ஸ்கூல் விடுற டைம் இருக்கு பத்தியா, அந்த டைம்லாம் பார்த்தா அந்த ரோட்டு பக்கமாவே தான் அலைவான். என்கிட்ட சுத்தமா அந்த பழக்கமே இல்லைன்னு சொன்னாரு சித்தப்பா. கெட்டிக்கார பையா இப்படிதான் பேச மாதிரி போவான், கெட்டிக்கார மாதிரி. அவங்க அம்மாவே என்கிட்ட ஒன்னும் சொல்லலே. என் பிள்ளைக்கு அந்த பழக்கம்லாம் சுத்தமா சுத்தரா இல்லத்தா. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் அவன் பிள்ளைல வந்து கெட்டவன் போவான்னு சொல்லுவாங்களா? அது அம்மாக்காரி யாருக்கு? அவன் அம்மா பிள்ளை. அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி பையன் நல்ல பையன், குடிக்க மாட்டான், ஒண்ணு செய்ய மாட்டான், வைக்க மாட்டான், போக மாட்டான், படிப்பு நல்லா படிச்சிருக்கான், இப்படிதான் பிட்ட போடுவாங்க. நீங்க நம்பிக்கை உங்க வீட்டுல அது தெரியுமா உனக்கு? உங்க அப்பா கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லியிருந்தேன் நானு, வேண்டவே வேண்டாம், இந்த சம்பந்தமே வேண்டாம் அப்படின்னு. கேட்கணும்ல. இப்பதான் வந்தேன். கல்யாண டைம்ல வந்து அதுக்கப்புறம் ஆளே காணோம். விஷயம் தெரியாதானா? துபாய் இருந்தோம்டா. சொன்னா துபாயில இருந்தீங்கன்னு சொன்னாங்க. சரி எப்படி போயிட்டு இருக்கு? வந்தா இப்படிதான் ஒவ்வொரு வீடா போயிட்டு பாக்காத குடும்பத்தோட பாக்கணும்ல. சரி சரி போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கா போயிட்டு வரேன். சரி அங்க போனா அங்க ஒரு கால சம்பவம் நடந்து போயிட்டு சரி அதை விடு அதை பாத்துக்கலாம். கல்யாண வாழ்க்கை எப்படா போகுது? கல்யாண வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஓகேதான் இப்போதைக்கு. பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். தாயே பய மர்மவன் சூப்பரான பய. அது மட்டும் கிடையாது, மரியாதை கொடுக்கல இவன் தான் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் கத்துக்கணும்னா இவனை தான் கத்துக்கணும். இந்த ஊர்ல இருக்குங்களா இந்த ஊர்லயே நல்லா கிடைச்சா இந்த ஊர்ல இவனை பார்த்து வாழ்றன்னு ஒரு பசங்கள ஒரு குறிப்பே இருக்கு. இவன் அவ்வளவு ஒரு டிசிப்ளினா ஆளு, அவ்வளவு சூப்பரா இருப்பான். நானு ரொம்ப இதுல ஒரு முக்கியமான என்ன தெரியுமா, மெயின் ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னா, பெரியவங்களை பார்த்தா அப்படியே வணக்கம் இந்த அது சின்ன வயசுலயே வந்து அம்மா சொல்லி கொடுத்து, அம்மா அப்பா சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க. எங்க அக்காட்ட இருக்க மரியாதை அப்படிதான், எங்க அக்காவும் அப்படிதான். அதே மாதிரி பயணம் படிப்போம் கொஞ்சம் நேரம் இல்ல, அவ்வளவு சூப்பரா படிச்சிருக்கீங்க. ஒழுக்கத்துலதான் மெயின். எடுத்து சொல்லுவாங்கம்மா. ஒரு சில விஷயங்கள் சின்ன பிள்ளையா இருக்காளா, அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ வந்து இன்னமும் வந்து அவ வீட பத்தியே பேசிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னீங்க வந்துடும். நீ தாயே இது நம்ம வீடு, இது நம்ம வீடு. இவன் ஏன்னா சின்ன பிள்ளைல இருக்கும்போது என் மேல பல திருப்பு மூத்திரம் போட்டிருக்கேன், மூத்திரம் பெஞ்சிருக்கான் என் மேல.
அவங்களை டக்கு நான் எப்படா மோதிரம் போட்டோம்னு நினைச்சேன். மூத்திரம் போறோம். சரி பத்தியா நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதோ எடுத்து சொல்லுங்க மாமா. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்றேன் எங்க போறியா வெளியே போறியா? வெளியே போலாம். அந்த உள்ள ஒரு வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு முடிச்சுட்டா சரியா? பேசிட்டு இருந்தேன். ஆமா மாமா, இன்னொரு விஷயம். அப்புறம் இந்த இல்லாதவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்ல அதை நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆமா இவன் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு புக்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், அவங்களுக்கு எல்லாம் எடுத்து ஏகப்பட்டது பண்ணிருக்கான். ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லாம் படிச்ச பொண்ணுங்களுக்கு நிறைய, பசங்களுக்கு நிறைய என்ன பண்ணிருக்கான்னா இந்த பேக்ஸ் மட்டும் பேக் அது மட்டும் ரோட்ல போறவங்களுக்கு சும்மா பைய தூக்கிட்டு போனா டக்கு நான் கையில வாங்கிட்டு போவேன் பாருங்க. வாங்கிட்டு போவான். அன்னதானம் அதெல்லாம் வேணாம். அன்னதானம் போலாம் பாருங்க. அன்னதானம் பண்றதுல முதல்ல அன்னதானம் பண்றதுல போயிட்டானா பாரு. இப்படி எல்லாம் சொல்றேன்னு நினைக்க கூடாது. மெயின் ஆளுவன் அவன் முன்னால அப்படிதான் சொல்ல முடியும். அது எங்க அக்கா காரி அப்படியே பாலிஷ் பண்ணி வச்சிருக்கான். எங்க அக்கா கதை தெரியுமா உனக்கு? அவள மாதிரி மோசம்னாலும் வேற யாரும் கிடையாது. உன்ட்ட நகை கேட்டிருப்பாங்களே, அது ஏன் கேட்க? ஒரு பிட்டு ஒரு கடுகளவு கீழே குறைஞ்சிட்டு வச்சுக்கா பெரிய சண்டை வந்துடும். அது எப்படின்னா இவனை வச்சே உங்க குடும்பத்தை மொத்தமா தாக்க பிளான் பண்ணுவான். பாரு இவன்லாம் நான் ரோட்ல வருவேன், ஏத்தாலதான் வருவான். மாமா வாங்கினவன் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டான். ஆனா இப்போ எப்படி 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 நடிக்கிறான் பத்தியா? எப்படி நடிக்கிறான் பத்தியா? இங்க பாரு, அது மட்டும் கிடையாது. ரோட்ல போற பொம்பளை பிள்ளைகள் இருக்கு பாரு, பொம்பளை பிள்ளைகள் வெறும் பொறுக்கிப்பியா, வெறும் பொறுக்கிப்பியா. என்கிட்ட கேட்டதுக்கு நான் லவ் எல்லாம் யாருமே பண்ணது இல்ல, பொண்ணை ஏற எடுத்து கூட பார்த்தது இல்லைன்னா சொன்னா, அவங்க அம்மாவும் சேர்ந்துகிட்டு எல்லாம் சொன்னாங்க. திருவானைவா ஸ்கூலுக்கு விடுற டைம், காலேஜ் விடுற டைம் திருவானைப்பா கரெக்டா 4 மணிக்கு போயிடுறாரு. 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. அதேதான் பழக்கம் இப்பவும் அதேதான். 2-3 பேர் என்கிட்ட என்ன அழகப்பா பக்கத்துல நிக்கிறாரு. கேவலமான பையா, வெறும் கேவலமான பையா. எங்க அக்காவனை அப்படி வளர்த்து வச்சிருக்கா. அக்கா காரையும் அப்படித்தான். இவன் தான் மெயின். இதுல ரொம்ப என்னன்னா சேரவாரம் போறோம். எப்படின்னா இந்த மாதிரி குரூப்பு புரியுதா உனக்கு? இந்த மாதிரி குரூப்பு இங்க இதெல்லாம் சி. ஆனா ஒரே ஒரு விஷயம் உண்டு, ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? எங்கேயாவது நம்ம கோயில் குளத்துல எங்கேயாவது இவனை பார்த்தோம்னு வச்சுக்கா, நம்ம எங்க செருப்பு காத்தி போடுறோமோ அந்த செருப்பு இவன் கலாண்டுக்கிறோம். இன்னும் இருக்கு. வேணாஸ்தப்பா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. நான் நிறைய நம்பி வேணாம். அத்தை வேற சவுண்ட் கேக்குது. உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் போய் கிச்சன்ல இருக்கேன். சரி போ போ போ. பிடிச்சிருமா போட்டிருக்குது. வேற உள்ள போயிட்டான், மாப்பிள்ளை வேற உள்ள போயிருச்சான். மார்க்கெட் போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன். என்ன மருமையை பார்த்தானா? பார்த்தான் மாப்பிள்ளை பார்த்தான், தாயும் பார்த்தேன், மகளையும் பார்த்தேன். கிச்சன் அது இருக்கு, இவன் உள்ள போறோம்னு போயிருக்கான். நீ உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காரு. வச்சுட்டு வா. அத்தா அந்த இதுல இருக்கு காய்கறி எல்லாம் எடுத்துச்சாம அப்பா வரும் சாப்பிட சொல்றா. அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மருமகளோ நீ உட்காருக்கா. பொண்ணு பார்த்து விசாரிச்சு தானே கேட்டேன். ஆமாப்பா. பிள்ளை எப்படி முதல்ல ஒரு பிள்ளை ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா, ஒரு விருந்தாளி வந்தா, வாங்க சித்தப்பா உட்காருங்க, சாப்பிடுங்க, ஒரு தண்ணி தண்ணி குடிக்கணும், ஒரு காப்பி கீப்பி ஏதாச்சும் போட்டு விடுவோம். என்ன மருமகளை நீங்க என்னத்தான் உன் மாமன் உன் மருமகளை எப்படி நடப்ப? இல்ல நீ தான் எப்படி நடப்ப? இல்ல நான் கேட்கேன், வந்தவனுக்கு ஒரு தண்ணி கொடுக்கப்படாதா? குடிக்க தண்ணி